வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னைக்கு திமுக சார்பாக நீட் எதிர்ப்பு போராட்டம். ராகுல் பார்லிமெண்ட்லேயே நீட் எதிர்ப்பு குறித்து ஒரு நாள் இதுக்காகவே முழு விவாதம் நடக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாரு. அதோடு சேர்த்து இது குறித்து விவாதிப்பதற்கு நீங்கள் யார் வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன், நம்ம விவாதிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு வாங்க அப்படின்ற லெவலுக்கு தான் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். கடிதமே சண்டையே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஆர்குமெண்ட் இல்லையே. மக்கள் 24 லட்சம் குழந்தைங்க எழுதியிருக்காங்க. அந்த 24 லட்சம் குழந்தைங்களுக்கு நியாயம் பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு தீர்வு கொண்டு வருவோம். யார் பண்ணாங்க? ஜேடியூவில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்க பண்ணாங்க, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் என்ன தப்பு இருக்கு? ரைட்டு. அந்த கோரிக்கை ஒன்று ராகுல் தரப்புலேருந்து வருது. திமுக தரப்புலேருந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. நடிகர் விஜய் இன்னைக்கு அவருடைய கல்வி உதவி வழங்கும் அந்த நிகழ்வில் பேசுகிறாரு. நீட்டுக்கு எதிராக தன்னுடைய மிக காத்திரமான எதிர்வினைகளை பதிவு செய்கிறார். இது மாநில உரிமைகளை பறிக்கிறதுங்கிற லெவலில் இருந்து நீட்டுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை கன்கரண்ட் லிஸ்ட்டு, மாநில பட்டியலில் கல்வி கொண்டு வந்து சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது வரைக்கும் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் சார்பாக இதை எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய பேச்சு? இது தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினச்சாருன்னா இப்படி தான் பேசணும், வேற எப்படி பேச முடியும்? நான் நீட்டை வரவேற்கிறேன் நான் சொல்ல முடியும். அதுதான் ஒருத்தர் சொன்னார்ல, கோயம்புத்தூரில் பார்த்தீங்களா என்னாச்சுன்னு. சொன்னவருக்கு அது என்னாச்சுன்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் அவர் சொல்ல போகிறாரா? வேற என்ன சொல்லுவார்? இதுதான் சொல்லியா? இல்லை, பொலிட்டிக்கலாகவே அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது, அந்த லைனுக்குள்ளே போக விரும்பலையா? சார், நான் என்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னா நீட்டு தேவையில்லைன்னு தான் சொல்லியானோ, அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் என்ன இருக்குது? பிஜேபி தமிழ்நாட்டு அரசியலையும் பண்ணுறாங்கல்ல, ஆனால் நீட்டு வேணும்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது அரசியல்? எடப்பாடி மாதிரி முதுகெலும்பு இல்லாதவர்கள் ஆதரித்ததுனால 5 எம்எல்ஏ. இந்த 5 எம்எல்ஏல நயினார் நாகேந்திரன் இங்கேருந்து போனவர், அம்மா பேரை சொல்லி தப்பிச்சவர். வனாத்தி மேடம் ஜெயிச்சது ஏடிஎம்கே விட்டு கொடுத்த சீட்டு. எஸ்பி வேலுமணி ஆதரவு. 3வது இன்னொன்று சுபலக்ஷ்மி ஜெகதீசனுக்கு அகேன்ஸ்டாக ஜெயித்தவங்க ஏடிஎம்கே தான். அவங்க சன்னின்லா தான் ஈரோடில் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. 5 சீட்டில் 3 சீட்டு இரவலில் வாங்கின சீட்டு. இந்த கன்னியாகுமரி ஒன்று தான் பிஜேபி சீட்டு. நீங்கள் நீட்டை பற்றி பேசி சீட்டு வாங்க போகிறீங்க. இன்னொரு அரசியல் விவாதம் எப்படி இருக்குன்னா, விஜய் வரும்போது காங்கிரஸ் அதோடு அலைன்ஸ் ஆகும். ராகுலுடைய அரசியலை விஜய் இன்னைக்கு ஆதரிச்சதும் கூட காங்கிரஸை இணக்கப்போக்கில் விஜய் வைத்துக் கொள்வது. சார், நான் ஒன்று சொல்கிறேன், யார் எங்களை சப்போர்ட் பண்ணாலும் வெல்கம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரா, இவர் ஸ்டாலின் எங்கள் பிக் பிரதர்னு சொல்லிட்டாரு. வேற எந்த அரசியல் தலைவரும் என் அண்ணன் அவர் சொல்லலை. அப்ப இடையில காங்கிரஸ் தலைவர்களே நாங்க தனியா இருக்கணும், எங்களுக்கு என்று தனி ஐடென்டிட்டி வரணும், நம்ம இன்னும் சவாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருங்க சார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் நாங்கள் சொன்னோம். நானும் சொல்றேன், காமராஜ் ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும்னு சொல்றேன். அது அடுத்த வாட்டியே வரணும்னு அவசியம் கிடையாது. காமராஜர் ஆட்சியை தான் முதல்வர் கொடுத்துட்டு இருக்காருன்னு உங்க கட்சியில் அதோடு சொல்லியிருக்கிறாரு. 2 பேரும் சொல்லுங்க, இளங்கோவனும் பேசியிருக்கிறாரு, செல்லப்பிரந்தையும் பேசியிருக்கிறாரு. நான் கட்சியை வளர்க்கணுங்கிறதுனால நான் ஸ்டாலின் எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என் கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக ஸ்டாலின் சாரை எதிர்த்து தான் என் கட்சியை எதிர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் வளர்க்குற என் கட்சி வளர்றது, எங்களுக்கு கூட தோழமை கட்சி இருக்குது. ஸ்டாலின் சாருக்கே என்ன நல்லா இருக்கும், காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் ஆரோக்கியமாக வளர்றது பெட்டரா, இல்லை இந்த திருடர்களின் கூடாரமாக இருக்கிற பாஜக வளர்றது தமிழருக்கு நல்லதா? காங்கிரஸ் தான் அவரும் சாய்ஸ் பண்ணுறோம். அதே தான் நாங்கள் வளர்றோம். அதனால நாங்கள் என்ன சொன்னோம், ஸ்டாலின் எதிர்க்கிறோம்னா சொன்னார் செல்லப்பிறந்தே. இல்லை, நான் தான் சொன்னேன், நான் ஆல் டைம் ஸ்டாலினை சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறோம். அது எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. எங்கள் ராகுலுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆதரவு இருக்குது, பிரியங்காவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆதரவு இருக்குது, காந்தி குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆதரவுகளாக இருக்குது. அதை நாங்கள் எங்கள் கட்சியில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அது புரிஞ்சுக்க முடியுது சார். அவ்வளவுதான். அதை விஜயோடு தொடர்பு படுத்தி விஜய் வந்தாருன்னா உங்களோட தான் எதுக்கு விஜய்? நாங்க விஜயோடு போறதுக்கு காங்கிரஸ் கலகம் பண்றவங்க. செல்லப்பிறந்தை சொன்னாரா? நாங்க இல்ல அப்படி சொல்லல. ஆனா வாதங்களை எப்படி யார் வச்சாங்க? யார் சொல்லுவாங்க? ஏதாவது சீட்டு கிடைக்காத 2-3 பேர் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்னு டிசைட் பண்றது ராகுல் காந்தி மட்டும்தான். அவர் தெளிவா இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சொல்றதுதான். அவர் நானே சொல்றேன் உங்களுக்கு, என் பிக் பிரதர்னு சொல்லிட்டாரு. வேற யார சொன்னாரு?
இப்ப அதிமுகவும் தனிச்சு நிக்கிறாங்க. அவங்களும் வந்து செல்லூர் ராஜு வந்து என்னை ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு ராகுலுக்கு ஒரு எப்படியாவது பவர். காங்கிரஸ் எந்த பக்கமோ அந்த பக்கமே ஆட்சி. காங்கிரஸ் இன்னைக்கு ஸ்டாலின் பக்கம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் என் முதல் ஆளு. ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு எங்களுக்கு ஒரு காங்கிரஸ் ஒர்க்கருக்கு சந்தோஷப்பட மாதிரி ராகுல் தான் பிரதமராக இருக்கணும்னு சொன்னது திரு ஸ்டாலின் தான். அதனால என்ன ஸ்டாலின் சிஎம் சப்போர்ட் ராகுல் பண்ணாரோ நாங்களும் சப்போர்ட் பண்ண போகிறோம். ராகுல் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்க போகுது. ராகுல் வந்து ஸ்டாலினோட பிரதர்ன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே என்ன இருக்குது? விஜயினுடைய ஆதரவு, விஜய் உங்களுடைய பாலிடிக்ஸுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற இடத்தை நோக்கி எல்லாம் நகர்த்துவீங்களா? அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வர்றீங்களா? இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசுகிற வரைக்கும் இது வரைக்கும் என்கிட்ட வந்து இருக்கிற தகவல் 2026 எலெக்ஷனோ 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன் வரைக்குமோ ஸ்டாலின் சார் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினும் காங்கிரஸும் கூட்டணி. அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. ரைட். அதில் விஜய் வந்து சேர்றாரான்னு எனக்கு தெரியாது. அந்த கூட்டணிக்கு தான் வரணும். அப்படி வந்தாலுமே தனியா வந்து திரும்பி நான் சொல்றேன், அந்த பஞ்ச் அப்படிதான் இருந்துச்சு. அதான் சொல்றேன், எங்களுக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுகவோட எங்களுக்கு கூட்டணி உறுதி. 26லும் சரி 29லையும் சரி எங்களுக்கு அது உறுதியாக இருக்கும்போது நீங்கள் ஆசைப்படுற மாதிரி விஜய் இந்த கூட்டணியில் வந்து சேர்ந்து ஸ்டாலின் சார் ஒத்துக்கிட்டா எங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் இந்த கூட்டணி செயல்படுது. திமுகவுக்கு விஜயை சேர்த்துக்கணும்னு தோணிச்சா அது திமுகவோட முடிவு. எங்கள் கட்சியை தலைப்பிறந்தாய் சொன்ன மாதிரி நாங்கள் வலுவாக்குவோம். ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது. ஊராக போவோம், பேசுவோம், மக்களை சேர்ப்போம், சமத்துவத்தை பேசுவோம், ஜாதி எண்ணிக்கை வேணும்போம், எல்லா ஜாதிக்கும் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவ்வளோ ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேட்போம். இதில் தப்பே கிடையாது. இதுதான் எங்களோடது. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் வந்து இங்கே ஸ்டாலின் தலைமைன்னு ஏற்றுக்கிட்டீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு. அப்புறம் எங்களுக்குள்ள என்ன வரும்? எங்களுக்கு வேற என்ன? எங்கள் பார்ட்டியை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். 10 சீட்டுக்கு பதில் 12 சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். அது போதுமா? ஸ்ட்ரென்தன் பண்ணிட முடியுமா? பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாது? தனியாக நின்னா அது ஒரு வெயிட்டேஜில் நீங்க பல இடங்களிலேயும் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். பலரையும் இன்னைக்கு நாளைக்கு என்ன வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க. என்ன நான் எங்கே போனாலும் மக்கள் என்ன ஆசையாக தான் பேசுகிறாங்க. எனக்கு ராகுல் காந்தியை நேராக தெரியாது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ராகுல் காந்தி தெரியுமான்னு நினச்சிக்கிட்டு அவர் நல்லா இருக்கிறாரா? கட்டம் நம்ம மனசு எப்படி இருக்குது? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதை வீடு போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம், நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் மக்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன காங்கிரஸ்காரனா மக்கள் ஏற்றுட்டு தானே பேசுகிறாங்க. இது வரைக்கும் என்னை யாரும் திட்டியோ தேர பார்க்கறச்சையோ எதையோ பேசினதே கிடையாது. கட்சி ரீதியாக பேசியிருக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் என்னை நேராக எதிர்க்கிற ஆப்போசிட் சப்போர்ட்டர் கூட என்னோட அன்பாக தான் பேசியிருக்கிறாரு. காங்கிரஸுங்கிறது அன்பு ஐடியா ஆஃப் இந்தியா தான் காங்கிரஸ். அதை நாங்கள் கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். உடனே நான் தனியாக போகிறேன்னா கூட்டணி நிற்கிறியா, அதெல்லாம் கிடையாது. ஏதாவது கூட்டணியில் 5 சீட்டு 10 சீட்டு கேட்கலாம். அது டெஃபினட்டாக அது 2 பேரும் பேசி தான் முடிவு பண்ண போகிறாங்க. யார்? காங்கிரஸும் திமுகவும் பேசி தான் முடிவு பண்ண போகிறாங்க. லோக்கலில் அவங்க சைடில் 2 லீடர் எங்களை திமுக வந்து பல பேர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு 2 சீட்டு 3 சீட்டும் பேசினதும் நீங்களும் கேட்டிருக்கீங்கன்ட்டு. அதை எங்களை அவமானப்படுத்தலை. 2 பேரும் பேசி இன்ஃபேக்ட் ஊடகத்தில் யாருமே காங்கிரஸுக்கு 10 சீட்டு வரும்னு சொல்லலை. 8க்கு கீழே தான் நின்னாங்க. நானே எங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கறத கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கரூர் வராதுன்னு சொன்னாங்க, கரூரையும் கொடுத்தாரு. இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு, ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்புக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்லாம் கிளப்புறாங்க. அதுக்காக அதை நானும் சொல்கிறேங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் என்ன சொன்னார், நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள், தமிழ்நாட்டை நான் பார்த்துக்கிறேன்னு. ஸ்டாலின் சார் சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா எங்களோட பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாம் முடக்கி இருந்தது. ஒரு நாளைக்கு கூட 8 ஹவர் கூட கேம்பெயின் வரல ராகுல் காந்தி. இருந்தாலும் இன்னைக்கு 10 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோன்னா அவங்க கொடுத்த சப்போர்ட்டு தான். அதை நாங்கள் ஒத்துட்டு தானே ஆகணும்.
புரியுது. இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதுல வந்து நீங்க கூட்டணி விட்டு போறாங்க, அதிமுகவோட பேசுறாங்க, விஜயோட பேசுறாங்க, விசிகாவை தனியா கூப்பிடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வர விரும்பல. பாருங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கிறது. யார் இந்த கூட்டணியில் சேர்க்கணும் சேர்க்க வேண்டாங்கிறது தமிழ்நாடு லெவலில் ஸ்டாலின் சாரோட முடிவு தான். இதை எங்கள் தலைவர் சொன்னதை தான் சொல்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ சீட்டு வாங்கணுங்கிறத ராகுல் காந்தி சாரும் ஸ்டாலின் சாரும் பேசி டிசைட் பண்ணி அண்ணன் தம்பி பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அண்ணன் தம்பி வரவில் பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர இதில் திமுககாரங்க சொல்கிறதையும் இப்போ சீரியஸாக எடுத்துக்காதீங்க. என்ன மாதிரி காங்கிரஸ்காரன் ஏதாவது நான் தப்பாக சொன்னாலும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ரைட். ஒரு நல்ல உரையாடல், பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக போயிருந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.